குட் ஈவினிங். வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஓகே, வாய்ஸ் ஆடிபிள்னா மெசேஜ் பண்ணுங்க. நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், எல்லாரும் ஜாயின் பண்ணிடட்டும். ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாய்ஸ் ஆடிபிளான்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே மேம். ஓகேவா? ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் டாப்பிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த சீசன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பார்த்தோன்னா சம்மர் சீசனை பற்றி பார்த்தோம். கோடைக்காலம் அல்லது முன்பருவ காலம். இந்த கோடைக்காலம் அல்லது முன்பருவ காலத்துல ரொம்ப முக்கியமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது வந்து என்னன்னா முன்பருவமழை, மான்சூன். அந்த ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் தான். மேங்கோ ஷவர் எங்க, காஃபி ஷவர் அல்லது பிளாசம் ஷவர் அது எங்க, கல்பாய் சகி எங்க, டீ ஷவர் எங்க, இந்த மாதிரியான ஷவர்ஸ்லாம் என்ன லொகேஷன். அப்புறம் லூ என்ற ஹாட் விண்ட், ஸ்ட்ராங் விண்ட் வந்து நம்மளுக்கு எங்க வரும், இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதே லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நார்வெஸ்டர்னா என்னன்னு சொல்லி ஒரு சின்ன டெஃபினேஷனும் பார்த்தோம். நார்வெஸ்டர்னா ஒன்றும் கிடையாது, நார்த் வெஸ்ட் இந்தியால இருந்து வர வறண்ட காற்றும் பே ஆஃப் பெங்கால்ல இருந்து வர மாய்ஸ்டான ஏரும் கலந்து பீகார், வெஸ்ட் பெங்கால் ஒரு லோ ப்ரெஷர் ஜோனா உருவாகும். அந்த லோ ப்ரெஷர் ஜோனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா
நார்வெஸ்டர்னு சொல்லுவோம். இந்த நார்வெஸ்டர்னால வந்து வைலண்டான ரெயின்ஃபால் வரும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெய்னி சீசனை பற்றி பார்த்தோம். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் ஸ்டார்ட் ஆகுது. 15th ஜூலை வந்து ஓல் இந்தியாவையும் கவர் பண்ணுது. எல் நினோ வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இந்த எல் நினோனா என்னன்னு பார்த்தோம். இந்த எல் நினோனால வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பருவ காற்று பொய்த்தல் மான்சூன் ஃபெயிலியர் நடக்குது. ஏன்னா இந்த எல் நினோனால நம்மளுக்கு சவுத் அமெரிக்கா கடற்கரையில ஒரு குறைந்த அழுத்த மண்டலம், ஒரு லோ ப்ரெஷர் சிஸ்டம் உருவாகி அந்த லோ ப்ரெஷர் சிஸ்டம் சுத்தி இருக்கிற காத்து எல்லாத்தையும் தான் பக்கம் இழுத்துக்கும். ஸோ மான்சூன் ஃபெயிலியர் ஆறதுக்கு எல் நினோ முக்கியமான காரணமா இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனை 2 கிளைகளா பிரிக்கலாம். ஒன்று வந்து அரேபியன் பிரான்ச்சு, இன்னொன்று வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு. இந்த அரேபியன் பிரான்ச்சை நம்ம கிளியரா வந்து பார்த்துட்டோம். அரேபியன் பிரான்ச்சை ஃபர்ஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான பிரான்ச்சு. இந்த அரேபியன் பிரான்ச்சை நம்ம 3 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் மீது மோதி வெஸ்ட் கோஸ்டல் ஏரியாவுக்கு மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு கனமழையை கொடுக்கும். ஸோ மும்பை வந்து பார்த்தோன்னா விண்வர்ட் சைடில் இருக்குன்றதுனால 150 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலும், பூனே வந்து பார்த்தோன்னா லீவர்ட் சைடில் இருக்குன்றதுனால 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலும் ரிசீவ் பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்து செகண்ட் பார்ட் அரபிக் கிளை உடைய 2வது பகுதி விந்திய சாத்புர மலைத்தொடர்கள் வழியா பாய்ந்து ராஜ்மஹால் குன்றின் மீது மோதி ஸ்ட்ரைக் அவுட் ஆகி சோட்டா நாக்பூர் பிளாட்டியூக்கு ஹெவி ரெயின்ஃபாலை தரும். அடுத்து இதோடைய 3வது கிளை நம்மளுக்கு ராஜஸ்தானை நோக்கி நகருது. இந்த 3வது கிளை வந்து ஆரவல்லி மலைத்தொடருக்கு இணையாக பேரலா டிராவல் பண்ணுதுன்றதுனால ராஜஸ்தானுக்கு ரெயின்ஃபால் தராம இந்த பகுதி வந்து ஒரு பாலைவன பகுதியா மாறுதுன்னு பார்த்தோம். ஃபைனலா இந்த அரேபியன் பிரான்ச்சும் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சும் எங்க இந்த அரேபிய கிளையுடைய முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3வது பகுதி இதெல்லாமே வந்து ரெயின்ஃபாலை கொடுத்து ஃபைனலா இமாச்சல் பிரதேஷ்க்கு போயிடும். இந்த இமாச்சல் பிரதேசத்துல வங்காள விரிகுடாவும் வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் ஆகும். இந்த இமாச்சல் பிரதேசத்துல பே ஆஃப் பெங்காலும் வந்து ரெயின்ஃபாலை கொடுத்து அது பங்குக்கு வந்து பார்த்தோன்னா ரீச் ஆகும். இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். ஏபின்றது அரேபியன் பிரான்ச்சுங்க. அரேபியன் பிரான்ச் reaches Himachal Pradesh and combines with, இது வரைக்கும் நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்திருப்போம், and combines with Bay of Bengal, BOB na Bay of Bengal branch, obstructed by, தடுத்து நிறுத்தப்படுது. யார் வந்து இதை அப்ஸ்ட்ரக்ட் பண்றா, தடுத்து நிறுத்துறாங்கன்னா obstructed by ஷிவாலிக் ஹில்ஸ், ஷிவாலிக் குன்றுகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு and gives heavy rainfall to foothills of Himalayas, இமயமலை அடிவாரத்திற்கு கனமழையை கொடுக்கிறது. இது வரைக்கும் நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்திருப்போம். ஓகேவா?
லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து அரேபியன் பிரான்ச் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். இதுதான் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். இங்க போது பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம அரேபியன் பிரான்ச் பார்த்தோம். இந்த அரேபியன் பிரான்ச் வந்து 65% சவுத் வெஸ்ட் மான்சூன்ல அரேபியன் பிரான்ச் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்னு 2 இருக்குல்ல. அரேபியன் பிரான்ச் வந்து 65% ரெயின்ஃபாலை கொடுக்கும். பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சுடைய கான்ட்ரிபியூஷன் 35%. ஸோ அரேபியன் பிரான்ச்சுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் ரெண்டுமே இமாச்சல் பிரதேஷில் போய் இங்கே மீட் ஆகுன்றதை பார்த்தோம்ல. இங்கே நம்மளுக்கு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ஓகேவா? இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ரூட்டை பாருங்க. அப்படியே இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு கடல்ல பே ஆஃப் பெங்காலை டிராவல் பண்ணி நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு போயிட்டு அப்புறம் வெஸ்டர்ன் சைடா திரும்பி இங்க இருக்கிற பீகார், யூபிக்கெல்லாம் ரெயின்ஃபாலை கொடுத்துட்டு அப்புறம் இமாச்சல் பிரதேஷ்ல போய் அரேபியன் பிரான்ச்சோடு ஒன்று சேருது. இந்த இமேஜ் கிளியரா இருக்குங்களா? புரியுதா? பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் டிராவல் பண்ற இது பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் லேண்ட்லயே போல பே ஆஃப் பெங்காலை கிராஸ் பண்ணி அப்படியே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா, பர்மாக்கெல்லாம் ரெயின்ஃபாலை கொடுக்கும். இங்க இருக்கிற பர்மா, நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்குலாம் ரெயின்ஃபாலை கொடுத்து அதனால மேலே இன்னும் மேலே போக முடியாது. ஏன்னா இமயமலையை அதை தடுத்துடும். இமயமலையை தடுத்து அப்படியே ரூட்டை மாற்றி திருப்பி விட்டுரும். திருப்பி விட்டோன்னே அது வந்து பார்த்தோன்னா பீகார், யூபி இந்த மாதிரியான லேண்டுக்கெல்லாம் ரெயின்ஃபாலை கொடுத்துட்டு ஃபைனலாக இமாச்சல் பிரதேஷ்க்கு போயிடும். கிளியருங்களா? ஸோ இப்போ நம்ம பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தமிழை பார்த்துட்டு இங்கிலீஷ்லேயும் பார்க்கலாம். வங்காள விரிகுடாவில் இருந்து வீசும் இக்காற்றானது ஈரப்பதத்தை தாங்கி வரும் காற்றாகும். தெரியும், வங்காள விரிகுடால இருந்து இந்த காத்து நம்மளுக்கு வங்காள விரிகுடா கிளை வருது. இது வந்து ஒரு மாய்ஸ்ட் பியரிங், ஈரப்பதத்தை தாங்கி வரும் காத்து. இந்த காத்து என்ன பண்ணுன்னா காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகளின் மீது மோதுகிறது. இந்த காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகள் எல்லாமே நம்மளுக்கு மேகாலயால இருக்கு. இந்த காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா மேகாலயால இருக்கு. மேகாலயால இருக்கிற இந்த காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகளின் மீது மோதி இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெயின்ஃபால், மவுண்ட் சிண்ட்ரோமுக்கு ஹெவியான ரெயின்ஃபாலை தரும். அதுதான் இங்க சொல்ல வராங்க. இந்த ஈரப்பதம் தாங்கி வரும் இக்காற்றானது புனல் வடிவ, இந்த 3 குன்றுகளும் புனல் வடிவம்னா ஃபனல் ஷேப்னு சொல்லுவாங்க. ஃபனல் ஷேப்ல இருக்கிற இந்த குன்றுகளின் மீது மோதி மேகாலயாவுடைய மவுண்ட் சிண்ட்ரம்க்கு கனமழையை தருது. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேகாலயால இருக்கிற மவுண்ட் சிண்ட்ரம் வெட்டஸ்ட் பிளேஸ்னு சொல்ற இதுக்கு ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்கறது என்ன கிளைன்னு கேட்கலாம். இது வங்காள விரிகுடா கிளை. இந்த காற்றோடைய ஒரு பகுதி இமயமலையால் தடுக்கப்பட்டு, நான் சொன்னேன் இல்லையா, இந்த வங்காள விரிகுடா கிளை வந்து பார்த்தோன்னா ஹிமாலயாஸ்னால தடுக்கப்படுது. ஏன்னா அதனால மேலே போக முடியாது. ஹிமாலயாஸ் வந்து தடுத்துரும். இமயமலையால் தடுக்கப்பட்டு மேற்கு நோக்கி நகர்ந்து கங்கை சமவெளிக்கு மழைப்பொழிவை தருகிறது. கீவேர்டுங்க இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கங்கை சமவெளிக்கு மழைப்பொழிவை தருகிறது. ஸோ மவுண்ட் சிண்ட்ரமுக்கு எந்த கிளை ரெயின்ஃபால் தருது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கங்கை சமவெளிக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனோடைய எந்த கிளை ரெயின்ஃபால் தருது ரொம்ப முக்கியம். நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிற இந்த 2 பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. நான் பொறுமையா தான் போறோம். நான் இங்கிலீஷ்லயும் ஸ்லைடு காட்டுறேன். இது மேலும் வெஸ்ட் வேர்டா மேற்கு நோக்கி நகர தம்மிடம் உள்ள ஈரப்பதத்தை இழப்பதால், ஓகேவா, கங்கை சமவெளி, யூபி, பீகார் பகுதிக்கு நல்லா ரெயின்ஃபாலை கொடுத்துரும். மேலும் இது வந்து வெஸ்டர்ன் சைடு நோக்கி நகர என்ன ஆகும், வீக் ஆக ஆரம்பிச்சிடும். அது கிட்ட இருக்கிற மாய்ஸ்ட், ஈரப்பதம் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணும்னா பஞ்சாப், ஹரியானாக்கும் லெஸ் ரெயின்ஃபால், மிக குறைந்த அளவுல தான் ரெயின்ஃபால் தருது.
மேற்கு நோக்கி நகர நகர தம்மிடம் உள்ள ஈரப்பதத்தை இழப்பதால் பஞ்சாப் ஹரியானாவிற்கு குறைந்த அளவு மழைப்பொழிவை தருகிறது. இறுதியாக வங்காள விரிகுடா காற்று அரபிக் கிளையோடு சேரும். நம்மளுக்கு எங்க சேரும் தெரியும். வங்காள விரிகுடா காற்று அரபிக் கிளையோடு இமாச்சல் பிரதேஷ்ல சேர்ந்து இமயமலை அடிவாரமான சிவாலி குன்றுக்கு ரெயின்ஃபாலை கொடுத்து முடியும். இந்த பருவத்தில் இது வரைக்கும் எழுதிக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் தரலன்றத நம்ம நெக்ஸ்ட் எழுதலாம். தமிழ்ல எழுதி முடிச்சிட்டீங்கன்னா நோட்டட்னு சொல்லுங்க. இங்கிலீஷ்லயும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நோட்டட்னா மெசேஜ் கூட அனுப்புங்க என்னன்னு. ஓகேவா? இப்போ இங்கிலீஷ்ல பாத்துடலாம். அது அப்படியே. Wind from Bay of Bengal branch moves northeast India and Myanmar. இந்தியாவுக்கும் மியான்மருக்கும், நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இதுதான் ரெயின்ஃபால் தரும். இந்த விண்டு மேகாலயால இருக்கிற காசி, காரோ, ஜெயின்டியா ஹில்ஸ்ல மோதி மேகாலயாவுடைய மவுண்ட் சிண்ட்ரமுக்கு ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்கும். லேட்டரா இந்த விண்டு பார்த்தனா டுவர்ட்ஸ் வெஸ்ட் டிராவல்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஸோ அதனால இங்க ரெயின்ஃபால் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் கண்டென்ட்டே. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த பாட்டு இல்ல, கங்கை சமவெளிக்கு ரெயின் எழுதுறேன். Bay of Bengal branch deflected by Himalayas and gives rainfall to Gangetic plains. கங்கை சமவெளிக்கு ரெயின்ஃபாலை கொடுக்குது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட், மூவ்ஸ் ஃபர்தர் வெஸ்ட். ஃபர்தரா வெஸ்டர்ன் சைடை நோக்கி போயிட்டு low rainfall to பஞ்சாப் அண்ட் ஹரியானா. இதை எழுதிக்கிட்டு அரேபியன் பிரான்ச்ல நம்ம ஒரு ஸ்டோரி எழுதணும் இல்லையா, ஃபைனலி இட் ரீச்சஸ் இமாச்சல் பிரதேஷ் அண்ட் கம்பைன்ஸ்னு அதே கதையை இதுலயே எழுதிக்கோங்க. ஃபைனலி பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ரீச்சஸ் இமாச்சல் பிரதேஷ் and combines with Arabian branch and gives rainfall to foothills of Himalayas னு எழுதிக்கோங்க. அதே கண்டென்ட் தான் மாத்தி எழுதுறோம்.
ஓகேங்களா? ஓவராலா இந்தியா வந்து பார்த்தனா இந்தியாவுக்கு வந்து 75% ஆஃப் ரெயின்ஃபால் 75% மழைப்பொழிவு இந்த சீசன்ல தான் நம்மளுக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தனா ரொம்ப லோவான ரெயின்ஃபால் தான் இந்த சீசன்ல கிடைக்குது. ஏன்னு ரீசன் நான் இங்க எழுதுறேன். இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க, தமிழ்லயும் நான் ரீசன் காட்டுறேன். 2 ரீசன் மொத்தம் தமிழ்நாட்டுக்கு ஏன் ரொம்ப கம்மியான ரெயின்ஃபால் கிடைக்குதுன்ட்டு. ஏன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தனா அரேபியன் பிரான்ச்சுக்கு மலை மறைவு பகுதியில இருக்கு. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் இப்படி போகுதுன்னா இங்க கேரளா, இங்க தமிழ்நாடு இருக்கு. இது மறைவு பகுதி, ரெயின் ஷேடோ ஏரியா இல்லையா? அதனால தமிழ்நாடு ரெயின்ஃபாலிங்க அவ்வளவா ரிசீவ் பண்றது இல்லை. பிகாஸ் தமிழ்நாடு லைஸ் லீவர்ட் சைட்னு எழுதலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ஷேடோ சைட். ஆஃப் அரேபியன் பிரான்ச். அரேபியன் கிளை ஏன் ரெயின்ஃபால் தரல? தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா மறைவு பகுதியில இருக்கு, வெஸ்டர்ன் காட்ஸுக்கு மறைஞ்சு இருக்குன்னு. செகண்ட், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ஏன் ரெயின்ஃபால் தரலன்னா, பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் flows parallel to தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு parallel பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் டிராவல் ஆகுது. ஸோ இங்க நமக்கு தமிழ்நாடு இருக்கு, இப்படி போகுது பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். பர்பெண்டிகுலரா மோதுனாதான் ரெயின்ஃபால் வரும். ஸோ நம்ம தமிழ்நாடுக்கு பேரலா பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து டிராவல் ஆகுது. ஸோ அதனால பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சும் ரெயின்ஃபால் கொடுக்கறது இல்லை. இது வந்து காரணங்கள். தமிழ்நாடையே சவுத் வெஸ்ட் மான்சூன்ல குறிப்பிட்ட அளவுக்கு மழைப்பொழிவு பெறுவதில்லைன்றதுக்கான காரணம் 2 காரணம் எழுதிக்கோங்க. நம்ம தமிழ் அங்க சின்ன கண்டென்ட் இருக்கு இதுக்கு, அதையும் நோட் பண்ணிடலாம். இங்க இருக்கு பாருங்க. இந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல ட்ரை வெதர் தான் இருக்கு. ஏனெனில் இது அரபிக்கிளை காற்றுக்கு மறைவு பகுதியில இருக்கு. இது ஒரு ரீசன். வங்காள விரிகுடா காற்றுக்கு இணையாக அமைந்துள்ளது.
ஓகேவா? அடுத்து பார்க்குற கண்டென்ட்லாம் கம்மியா தான் இருக்கும். என்ன பார்க்க போறோம்னா நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூனை பத்தி பார்க்க போறோம். வடகிழக்கு பருவக்காற்று, அப்படி இல்லாட்டி இத வந்து பார்த்தனா பின்னடையும் பருவக்காற்று, எப்படி வேணாலும் நம்ம வந்து சொல்லலாம். நார்த் ஈஸ்ட் மான்சூன், இந்த மான்சூன் வந்து நம்மளுக்கு அக்டோபர் நவம்பர் இந்த காலகட்டத்துல இந்த மான்சூன் வந்து பார்த்தனா நம்மளுக்கு தமிழ்நாடு ஆந்திரா இந்த மாதிரியான சைடுக்கெல்லாம் வந்து ரெயின்ஃபால் கொடுக்கறது இந்த மான்சூன் தான் நம்மளுக்கு. சரிங்களா? நார்த் ஈஸ்ட் மான்சூன், இதுல ஒரு விஷயம் நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும், நான் சொல்றேங்க. சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட். சவுத் வெஸ்ட் மான்சூன் டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கும். அரேபியன் பிரான்ச், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இந்த மாதிரி போகும். சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய டைரக்ஷன் இப்படி இருக்கும் நம்மளுக்கு. அதாவது எப்படி இருக்கும்னு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா விண்டோடைய ஃப்ளோ காற்றோட்டம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சீ டு லேண்டா இருக்கும். கடல்ல இருந்து நிலத்தை பார்த்து மூவ் ஆகும். தெரியுது இல்லையா? இந்த இமேஜை பார்த்தாலே தெரியுது. நான் மொத்தமா அரேபியன் பிரான்ச்சும் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சும் கம்பைன் பண்ணி டயக்ராம்ல வரைஞ்சி வச்சிருக்கேன். ஸோ இதோடைய ஃப்ளோ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சீ டு லேண்டை பார்த்து இருக்கும். ஆனா நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த நார்த் ஈஸ்ட் விண்டு வந்து ஒரு வியாபார காற்று, இது வந்து ஒரு ட்ரேட் விண்டு நம்மளுக்கு. ஸோ இந்த விண்டோடைய மூவ்மெண்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட், இது வந்து வியாபார காற்று நம்ம இந்தியாவை நோக்கி வரும். இந்த இந்தியாவை நோக்கி வர இந்த வியாபார காற்று நிலத்துல டிராவல் பண்ணும்போது எந்த பாதிப்பும் கொடுக்காது. இந்த வியாபார காற்று வங்காள விரிகுடால டிராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா தாழ்வழுத்த மண்டலமா உருவாகி அந்த தாழ்வழுத்த மண்டலம் நம்மளுடைய கோரமண்டல் கடற்கரை, ஆந்திரா கடற்கரைக்கெல்லாம் மழைப்பொழிவு, புயல் உருவாகி மழைப்பொழிவை கொடுக்கும். ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூனை பொறுத்த வரைக்கும் விண்டோடைய ஃப்ளோ காற்றோட்டம் வந்து பார்த்தோன்னா லேண்டு டு சி, அதாவது லேண்ட் ஏரியால இருந்து கடல்ல டிராவல் ஆகி காற்றழுத்த மண்டலமா உருவாகி அந்த காற்றழுத்த மண்டலம் மூலமா சைக்ளோனிக் ரெயின்ஃபாலை கொடுக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூன்ல மொத்தம் நமக்கு 3 டைப் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கு. ஒன்னு வந்து ஓரோகிராஃபிக்கு, ஒன்னு வந்து பார்த்தோன்னா சைக்ளோன் ரெயின்ஃபாலு, ஒன்னு வந்து வெப்பசலனம் ரெயின்ஃபாலு. இந்த 3ல சவுத் வெஸ்ட் மான்சூன்ல என்ன டைப் ஆஃப் ரெயின்ஃபால் கிடைக்குது? மொத்தம் 3 டைப் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஓரோகிராஃபிக், மவுண்டெயின்ல மோதி வர ரெயின்ஃபால். செகண்ட் வெப்பசலனம், லேண்ட் ஹீட் ஆகி அது மூலமா மேகங்கள் எழும்பப்பட்டு வர ரெயின்ஃபால். மூணாவது வந்து பார்த்தோன்னா புயல் மலை. இதுல சவுத் வெஸ்ட் மான்சூன் என்ன டைப்? இந்த 3ல சொல்லுமா? ஓரோகிராஃபிக்கா, சைக்ளோனா, இல்ல வெப்பசலனம், கன்வெக்ஷனலா? ஓரோகிராஃபியா மேம்? ஆமாங்க, கரெக்ட், ஓரோகிராஃபி தான். ஏன்னா படிக்கும் போதே வெஸ்டர்ன் காட்ஸ், ராஜ்மஹால் ஹில்ஸ், இமாலயாஸ்ன்னு இந்த மாதிரி மவுண்டெயினை மோதி விழுந்து மவுண்டெயினால யூட்டர்ன் எடுத்து தான் சவுத் வெஸ்ட் மான்சூன்ல ரெயின்ஃபால் வருது. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன்ல நமக்கு கிடைக்கிற ரெயின்ஃபால் வந்து பார்த்தோன்னா ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஒரு மவுண்டெயினால தடுக்கப்பட்டு அது மூலியமா வர மழை நம்மளுக்கு. சரிங்களா?
இதுவே நார்த் ஈஸ்ட்ல வந்து பார்த்தனா நம்மளுக்கு சைக்ளோனிக் ரெயின்ஃபால், புயல் மழை. இந்த காற்று வங்காள விரிகுடாவை கிராஸ் பண்ணும்போது தாழ்வழுத்த மண்டலமா உருவாகி அது மூலியமா வர ரெயின்ஃபால். இதை சும்மா டிஃபரன்ஸ் போட்டுக்கோங்க, ரெஃபரன்ஸுக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? தமிழ்ல கண்டென்ட் இல்ல, இங்கிலீஷ்லயே சிம்பிளா இருக்கு, நோட் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த சீசன்ல வந்து பார்த்தனா நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்டர்லி விண்ட், அதாவது வடகிழக்கு வியாபார காற்று இந்தியாவை நோக்கி வருது. நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், இது சைக்ளோனிக் ரெயின்ஃபாலை கொடுக்கணும். ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா ஒரு 35% ஆஃப் ரெயின்ஃபாலை இந்த மான்சூன்ல இருந்து வரும் நம்மளுக்கு. மெனி பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகால ரெயின்ஃபால் வரும். எதனாலனா புயல்கள்னால, ஸ்டார்ம்ஸ்னால, பே ஆஃப் பெங்கால்ல ஃபார்ம் பண்ற ஸ்டார்ம்ஸ்னால. இந்த சீசன்ல வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு லைஃபுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் வந்து பார்த்தோன்னா ஹெவி டேமேஜ் கொடுக்கும், நம்மளுக்கே தெரியும். ஏன்னா இங்க வரப்போறது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மான்சூனல் விண்டு, சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஸோ ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும், லைஃப் அண்ட் டேமேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ டே டைம் டெம்பரேச்சர் ஆல் ஓவர் த கண்ட்ரி டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிரும். டெம்பரேச்சர் வந்து பார்த்தோன்னா அக்டோபர்ல 38 டிகிரி செல்சியஸ் இந்த டெம்பரேச்சரு, நவம்பர்ல 28 டிகிரி செல்சியஸ்க்கு போயிடும். இது சும்மா எழுதி வச்சுக்கோங்க. கண்டென்ட்னு பார்த்தா நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல வடகிழக்கு வியாபார காற்று வருது இந்தியாவுக்கு. அந்த காற்று பே ஆஃப் பெங்கால கிராஸ் பண்ணும்போது தாழ்வழுத்த மண்டலமா மாறி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரியான ஏரியாவுக்குலாம் வந்து பார்த்தோன்னா புயல் மழையை கொடுக்குது. இதனால அதிகமான உயிர் சேதாரம்லாம் வந்து பார்த்தோன்னா ஏற்படுது. இது கொடுக்குற ரெயின்ஃபால் வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபால், அதுதான் இங்க முக்கியம். நோட்டட்னா சொல்லுங்க, நம்ம பார்ப்போம். அடுத்து லாஸ்ட் சீசன், வின்டர் சீசன். வின்டர் குளிர்காலம் அல்லது குளிர் பருவம். இந்த காலத்துல வந்து பார்த்தனா சூரியனுடைய வெர்டிக்கல் ரேஸ், நேர் கதிர்வீச்சு வந்து மகர ரேகையில விழுந்திருக்கும். ஸோ வின்டர் சீசனை பொறுத்த வரைக்கும் இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர், ஈக்வேட்டர், இது வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்.
சூரியனுடைய நேர் கதிர்வீச்சு வந்து இங்க மகர ரேகையில விழுந்திருக்கும். நம்மளுக்கு அந்த சமயத்துல நம்மளுடைய டிராபிக் ஆஃப் கேன்சர்ல விடும்போது அப்ப நம்மளுக்கு சம்மர் சீசன் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மாறி வின்டர் சீசன் நம்மளுக்கு இப்ப வின்டர்ல இருக்கோம் இல்லையா, இப்ப சூரியனுடைய நேர் கதிர்வீச்சு வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல விழுந்துட்டு இருக்கும். ஸோ டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஃப்ளோ ஆகிற கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா இப்போ சம்மர் சீசன். சரிங்களா? இந்த காலத்துல சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் இந்தியாவிலிருந்து மிக தொலைவில் இருக்கிற மகர ரேகையில செங்குத்தாக விழுது. இதனால் இந்தியா பகுதி சாய்வான சூரிய கதிர்களை பெறுகிறது. இதுவே குறைந்த வெப்பத்திற்கு காரணமாக உள்ளது. ஓகேவா? இப்போ இல்ல, பட் நான் இங்க வந்து எழுதுறேன், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா இதுவா எழுதுறேன். இந்த டைம்ல இந்தியால எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூரியனுடைய நேர் கதிர்வீச்சு வெர்டிக்கல் ரேஸ் டிராபிக் ஆஃப் கேன்சர்ல விழுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நார்த் இந்தியா டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், சவுத் இந்தியா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த வின்டர் சீசன்ல வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கே தெரியும், சவுத் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியால டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம ரீசெண்டா கூட நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம், டெல்லியில வந்து சிம்லாவை விட டெம்பரேச்சர் கம்மியா போயிடுச்சுன்ற மாதிரிலாம் பார்த்தோம். சவுத் இந்தியாவிலும் குளிர் இருக்குதான், பட் நார்த் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும் இல்லையா. ஓகேவா? சவுத்தை கம்பேர் பண்ணும்போது நார்த்ல டெம்பரேச்சர் ரொம்ப குறைவா இருக்கும். ஓகே, நார்த்தை கம்பேர் பண்ணும்போது சவுத்ல வந்து டெம்பரேச்சர் ஓரளவுக்கு மாடரேட்டா ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நார்த் இந்தியாவில் வின்டர் சீசன்ல லோ டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர். சவுத் இந்தியாவில் ஹை டெம்பரேச்சர், லோ ப்ரெஷர். இது ரெண்டுத்துக்கான கம்பாரிசன், நார்த்துக்கும் சவுத்துக்கான கம்பாரிசன். வின்டர் சீசன்ல நார்த் இந்தியாவில் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், சவுத்தை கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியால டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ வின்டர் சீசன்ல விண்டோடைய ஃப்ளோ, விண்டு எப்பவுமே ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷரை பார்த்து தானே போகும். ஸோ விண்டோடைய ஃப்ளோ வந்து பார்த்தோன்னா நார்த் இந்தியாவில இருந்து சவுத் இந்தியாவை பார்த்து போகும். நார்த் இந்தியா டு சவுத் இந்தியாவை பார்த்து விண்டோடைய மூவ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இருக்கும். இந்த சமயத்துல ஒரு 2 ஸ்டேட் வந்து வின்டர் ரெயின்ஃபாலை ரிசீவ் பண்ணும். குளிர்காலத்துல இந்தியாவுடைய 2 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தோன்னா கணிசமான அளவுக்கு ரெயின்ஃபாலை ரிசீவ் பண்ணும். அது என்ன 2 ஸ்டேட்னு வந்து பார்த்தோன்னா, ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று ஆந்திர பிரதேஷ். குளிர்காலத்துல தாழ்வழுத்த மண்டலங்கள் உருவாகி ரெயின்ஃபாலை ரிசீவ் பண்றது, காற்று சுழற்சினால் ரெயின்ஃபாலை ரிசீவ் பண்றது இந்த 2 ஸ்டேட்ஸும். இதை நோட் பண்ணிக்கோங்க.
இந்த வின்டர் சீசன்ல நம்ம இந்தியாவுக்கு ஒரு காத்து வரும். அந்த காத்து தான் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவாங்க. மேற்கு இடையூறு காற்று. மேற்கு இடையூறு காற்றுன்னு சொல்ற வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். அந்த காத்தை பத்தி ஒரு சின்ன டெஃபினேஷன் எழுதிட்டோம்னா ஓவர். வின்டர் சீசனும் நம்மளுக்கு வந்து ஓவர். மேற்கு இடையூறு காற்று. இந்த குளிர்காலத்துல நம்மளுக்கு மத்திய தரைக்கடல் மெடிட்டேரியனியன் சீன்னு சொல்லுவாங்க. இந்த மத்திய தரைக்கடல்ல இருந்து நம்மளுக்கு ஒரு காத்து வரும். ஓகேவா? அந்த பகுதியில உருவாகிற ஒரு காத்து தான் மேற்கத்திய இடையூறு காற்றுன்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த காத்து வந்து பார்த்தோன்னா வின்டர் சீசன்ல நார்த் இந்தியாவுக்கு ரெயின்ஃபால் தருது. இந்த காற்றை இந்தியாவுக்கு, ஓகேவா, மத்திய தரைக்கடல்ல ரொம்ப கீவேர்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. வின்டர் சீசன்ல நம்மளுக்கு வின்டர் சீசன் நடந்துட்டு இருக்கும்போது மத்திய தரைக்கடல் பகுதியில இருந்து ஒரு காத்து இந்தியாவை நோக்கி வரும். அந்த காத்தை தான் வந்து மேற்கத்திய இடையூறு காற்று, இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த காத்தை நம்ம இந்தியாவுக்கு யாரு கொண்டு வரா? இந்தியாவுக்கு இந்த காத்தை கொண்டு வர்றது வந்து யாருன்னா ஜெட் ஸ்ட்ரீம். இந்த ஜெட் ஸ்ட்ரீம் என்ற ஒரு காத்து தான் இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காத்தை மத்திய தரைக்கடல்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வருது. இந்த ஜெட் ஸ்ட்ரீம்னா என்னன்னா வளிமண்டலத்தின், நான் இங்க தமிழ் எழுதுறேன், வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் காணப்படும் வேகமாக நகரும் காற்றோட்டம். ஜெட் ஸ்ட்ரீம் என்றது ஒரு காத்து தான். அந்த காத்து வளிமண்டலத்துடைய உயர் அடுக்குல வேகமா நகரும். இந்த காத்து தான் இந்த மேற்கத்திய இடையூறை நம்ம இந்தியாவுக்கு கூட்டிட்டு வருது. இங்கிலீஷ்ல ஃபாஸ்ட் மூவிங் ஏர் கரண்ட் in upper layer of atmosphere. Fast moving air current in upper layer of atmosphere. இந்த ஜெட் ஸ்ட்ரீம் உடைய ஸ்பீடு வந்து பார்த்தனா 450 கிலோமீட்டர் per hour. 450 கிலோமீட்டர் per hour. இதாங்க ஜெட் ஸ்ட்ரீம். இந்த உலகத்திலேயே மொத்தம் 4 ஜெட் ஸ்ட்ரீம் காத்து தான் இருக்கு. நம்ம புக்ல இல்ல, மொத்தம் 4 ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கு. போலார் ஜெட் ஸ்ட்ரீம், ஓகேவா? நார்த் போல்ல 2 போலார் ஜெட் ஸ்ட்ரீம், நார்த் போல்ல ஒரு ஜெட் ஸ்ட்ரீமும் சவுத் போல்ல ஒரு ஜெட் ஸ்ட்ரீமும் இருக்கு. அப்புறம் வந்து 2 சப் போலார் ஜெட் ஸ்ட்ரீம், 2 துருவ பகுதியில போடுற
பாஸ் ஆகிற 2 துருவ பகுதியில போற 2 ஜெட் ஸ்ட்ரீம். இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு உப துருவ பகுதியில சப்டிராபிக்கல்னு சொல்லுவோம். சப்டிராபிக்கல் சாரிங்க 2 சப்டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம். உப அயன மண்டலத்துல 2 ஜெட் ஸ்ட்ரீம், நார்த் போல்ல 2 ஜெட் ஸ்ட்ரீமும் உப அயன மண்டலத்துல ஜெட் ஸ்ட்ரீமும் இருக்கு. இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தோன்னா வார்ம் ஏரும் கோல்டு ஏரும் மீட் ஆகும்போது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஏரா உருவாகும். இதெல்லாம் எழுதணும் அவசியம் இல்லை. மொத்தம் இந்த உலகத்துல 4 ஜெட் ஸ்ட்ரீம் காத்து இருக்கு. 2 வந்து போலார் ஜோன்ல போகும், நார்த் போல்லையும் சவுத் போல்லையும். இன்னும் 2 ஜெட் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தோன்னா சப்டிராபிக்கல் உப அயன மண்டலம், நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல ஒரு சப்டிராபிக்கல் ஜோன்லயும் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிற ஒரு சப்டிராபிக்கல் ஜோன்லயும் போகும். இந்த டயக்ராம் வேணா வரைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து வேவி ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கண்டென்ட்டுக்கு வரலாம். ஜெட் ஸ்ட்ரீம்னா என்னன்னு பார்த்துட்டோம். மத்திய தரைக்கடல்ல இருந்து வர மேற்கத்திய இடையூறு காற்ற ஜெட் காற்றோட்டம் இந்தியாவுக்கு கொண்டு வருது. இந்த காத்து பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ்க்கு மழைப்பொழிவை தருது. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்னோஃபாலை தருது. சரிங்களா? ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளுக்கு ஸ்னோஃபாலை கொடுக்கறது இந்த காத்து தான். அப்புறம் வின்டர் சீசன்ல நம்ம கோதுமைலாம் கல்டிவேட் பண்றதுக்கு இந்த காத்து தான் வந்து முக்கியமான ரீசனா இருக்கு. வின்டர் சீசன்ல வீட் கல்டிவேஷனுக்கு இந்த காத்து தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த காத்து மூலியமா வர அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தர ரெயின்ஃபால் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதை நோட் பண்ணிடுங்க. அப்படியே இங்கிலீஷ்லயும் எழுதிடுவோம். பாருங்க, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இதான் மத்திய தரைக்கடல். இந்த மத்திய தரைக்கடல் இருந்து டர்க்கி, இந்த மாதிரியான ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லாம் தாண்டி நம்ம இந்தியாவுக்கு இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் நார்த் இந்தியாவுக்கு வருது. அதை கூட்டிட்டு வருது ஜெட் ஸ்ட்ரீம். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து ரெயின் பியரிங் சிஸ்டம், மழை பொழிவு நார்த் பார்ட் ஆஃப் கண்ட்ரிக்கு தருது. மத்திய தரைக்கடல உருவாகுது. இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான் வந்து இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் நம்ம இந்தியாவுக்கு கூட்டிட்டு வருது. இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ்க்கு ரெயின்ஃபாலையும், ஹில்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்னோஃபாலையும் கொடுக்குது.
useful for winter wheat cultivation. இங்கிலீஷ்ல ஓகேவா? இதோ இங்க இருக்கு பாருங்க. இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தனா ட்ரோபோஸ்பியர், ஜெட் ஸ்ட்ரீம், அதுக்கும் மேல ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓகேவா? கிளைமேட் ஆஃப் இந்தியா கவர் பண்ணிட்டோம். ஒரு வாட்டி எழுதின நோட்ஸை கிளான்ஸ் பாருங்க. அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாமா? அடுத்து நம்ம இந்திய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் பார்க்கலாம். அது சின்ன கண்டென்ட் நான் எழுதுறேன், நீங்க அப்படியே வந்து உங்க நோட்ஸ்ல காப்பி பண்ணிக்கோங்க. இந்தியாவுல மழை பரவலை பத்தி பார்க்கலாம். எப்படிலாம் வந்து ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. distribution of rainfall. So நம்ம இந்தியாவுடைய ஆவரேஜ் ஒரு ஆண்டுக்கு பெய்யக்கூடிய சராசரி மழை அளவு, ஆண்டு சராசரி மழை அளவு, ஆவரேஜ் ஆன ஆனுவல் ரெயின்ஃபால் annual average rainfall of India வந்து பார்த்தோம்னா 118 centimeter. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம இந்தியாலேயே வந்து பார்த்தோம்னா மிக அதிக கனமழை பெறும் பகுதி, வெரி ஹெவி ரெயின்ஃபால். மிக அதிகமான கனமழை பெறும் பகுதி, அதாவது மோர் தென் 200 சென்டிமீட்டர். ஒரு ஆண்டிற்கு 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமா மழை பொழிவை பெறும் பகுதி. மோர் தென் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ற ஏரியா என்னென்ன ஏரியானா, நார்த் ஈஸ்ட் இந்தியா, வடகிழக்கு இந்தியா,
வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் கோஸ்டல் பிளேன், மேற்கு கடற்கரை பகுதி. வெஸ்ட் கோஸ்ட் பிளேன், மேற்கு கடற்கரை பகுதி. அடுத்து செகண்ட், ஹை ரெயின்ஃபால். ஹை ரெயின்ஃபால், அதிக மழைப்பொழிவு, மிக அதிக மழைப்பொழிவு. அதுக்கப்புறம் அதிகமான மழைப்பொழிவு 100ல இருந்து 200 சென்டிமீட்டர். Eastern slopes of Eastern Ghats, கிழக்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவு. அதாவது ஈஸ்ட் கோஸ்டல் பிளேன், தமிழ்நாடு இதெல்லாம் இதுலதான் இன்க்ளூட் ஆகும். ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸ்னா கிழக்கு தொடர்ச்சி மலை இல்லையா? ஓகேவா? அந்த கிழக்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவு. கிழக்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவு. சோ இதுல நம்மளுக்கு ஒடிசா, மத்திய பிரதேஷ், எம்பி, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இதெல்லாம் இது ஆகும். புக்கு கண்டென்ட்டுங்க, இது ஜஸ்ட் காப்பி டவுன் பண்ணிக்கலாம். அடுத்து ஏரியாஸ் ஆஃப் லோ ரெயின்ஃபால், குறைந்த மழைப்பொழிவு பெறும் பகுதி. 50ல இருந்து 100 சென்டிமீட்டர். குஜராத், வெஸ்டர்ன் மத்திய பிரதேஷ், ஈஸ்டர்ன் ராஜஸ்தான். ஃபைனலா வெரி லோ ரெயின்ஃபால். இது புக்ல இருக்கு, அதான் எழுதணும். மிக குறைந்த மழைப்பொழிவு, வெரி லோ ரெயின்ஃபால், less than 50 centimeter. Western Rajasthan. இன்னொன்னு லடாக் ரீஜியன், குளிர் பகுதிகள். லடாக்ல தானே நம்மளுக்கு கோல்டு டெசர்ட், குளிர் பாலைவனம்லாம் இருக்கு. லடாக் ரீஜியன். அவ்வளவுதான். சீசன்ஸ் ஆஃப் இந்தியா முடிச்சிட்டோம்.
ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு கேளுங்க. ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ப்ரொசீட் பண்ணலாம். ஒன் செகண்ட்ங்க. ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஜியோகிராஃபில ஸ்ட்ராங்கா இருக்கோன்னு ஒரு சின்ன ரிவிஷன் வந்து பார்த்துருவோம். மேம் மேம் இதுல மவுசின்ட்ராம் ஒன்று சின்ன கிளாரு எங்க மேம் வரும்? அது எந்த ஏரியால வரும்? மான்சின்ரம் மேகாலயாங்க. மான்சின்ரம், சிறப்புஞ்சி இதெல்லாம் மேகாலயால வரும். வெரி வெரி ஹெவி ரெயின்ஃபால்னா? ஆமா, வெரி ஹெவி ரெயின்ஃபால். அதான் நார்த் ஈஸ்ட் இந்தியா நான் பொதுவா எழுதிட்டேன். இந்த யூபி, உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த மாதிரியான ஏரியா ஹை ரெயின்ஃபால்ல வரும். புக்ல இல்ல, நீங்க இதை வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே நம்ம எழுதிக்கலாம். இது நான் குடுக்கணும்னு இருந்துட்டு இருந்தேன். கண்டென்ட் போனதுனால பார்க்க முடியல. இது வரைக்கும் கேட்டதுதான் எழுதுறேன் நானு. டவுனு, நகரம், அப்புறம் அந்த நகரம் எந்த ரிவர் பேங்க்ல இருக்கு, எந்த நதியில இருக்கு. ஓகேவா? நான் எழுத நீங்களும் வந்து அப்படியே எழுதிக்கோங்க. டவுன், நகரம், அந்த நகரம் இருக்கும் நதிக்கரை என்ன?
இது வரைக்கும் கேட்டதான் நம்ம வந்து எழுத போறோம். ஃபாஸ்டா எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து ராஜமந்திரி, ஆந்திரால இருக்கு. ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற ராஜமந்திரி. இது வந்து பார்த்தா கோதாவரி நதிக்கரையில இருக்கு. ராஜமந்திரி கோதாவரி. விஜயவாடா, இதுவும் நம்மளுக்கு ஆந்திரா தான். விஜயவாடா வந்து பார்த்தோன்னா கிருஷ்ணா. கர்னூல், ஹிஸ்டரியிலாம் படிப்போம் கர்னூல் இதெல்லாம். கர்னூல் வந்து பார்த்தோன்னா இதுவும் ஆந்திரா சைடு தான். துங்கபத்ரா, அடுத்து குவாகத்தி, அசாம் உடையது. அசாம் குவாகத்தி. பிரம்மபுத்திரா, அடுத்து இது வந்து ஹிஸ்டரி பேஸ். புத்தகயான்னு சொல்லுவோம் இல்லையா, புத்தருக்கு வந்து ஞானம் கிடைச்சதுன்னு. இந்த புத்தகயா, புத்தகயா வந்து பார்த்தோன்னா ஃபல்குன்னு சொல்லுவாங்க அந்த ரிவர் பேங்க. இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு, என்னன்னா நிரஞ்சனா நதின்னு கூட சொல்லுவாங்க. புத்தருக்கு ஞானம் கிடைச்ச அந்த புத்தகயா நிரஞ்சனா நதிக்கரைன்னு கூட சொல்லுவாங்க. ஃபல்குன்னு சொல்லலாம், நிரஞ்சனா நதிக்கரைன்னு சொல்லலாம். இது ஹிஸ்டரி ரிலவெண்டா கேட்ட கொஸ்டின் அது. பாட்னா பீகார் தான். கயாவும் பீகாரு, பாட்னாவும் பீகாரு. பாட்னா கங்கா, கங்கா நதிக்கரையில இருக்கு. அடுத்து நியூ டெல்லி, இதெல்லாம் கேட்டதுங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். டெல்லினாலே யமுனா. டெல்லி யமுனை நதிக்கரையில இருக்கு. அடுத்தது குஜராத்தோடைய அகமதாபாத். குஜராத் நீங்க வேணா ஸ்டேட் நான் சொல்றேன்ல சைட்ல எழுதி கூட வச்சுக்கோங்க. குஜராத்தோடைய அகமதாபாத். சபர்மதி. கவனிச்சு நீங்க அப்படியே நோட்ஸ் எழுதிக்கிட்டீங்கன்னா மறக்காது. சூரத். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டதுங்க, டிஎன்பிஎஸ்சில வந்தது. தப்பி, குஜராத் தான் சூரத்தும். தப்பி. அப்புறம் முல்டாய். முல்டாய்ன்ற பிளேஸ்ல தான் வந்து, இந்த முல்டாய்ன்ற பிளேஸ் வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இந்த பிளேஸ்ல தான் தப்தி ரிவரே உற்பத்தி ஆகுது. சோ கேட்டிருக்காங்க தப்பி. குவாலியர், மத்திய பிரதேஷோடைய குவாலியர். சம்பல் நதிக்கரையில இருக்கு. சம்பல் வந்து யமுனாவுடைய துணையாறு. சம்பல் நதிக்கரையில இருக்கு. அப்புறம் ஹிஸ்டாரிக்கலா ரொம்ப ஃபேமஸான
உஜ்ஜைன். உஜ்ஜைன் வந்து சிப்ரா நதிக்கரையில இருக்கு. தென் மகாராஷ்டிரால இருக்கிற நாசிக். உஜ்ஜைனும் மத்திய பிரதேஷ் தாங்க. நாசிக் வந்து மகாராஷ்டிரா. கோதாவரி. நாசிக் வந்து மகாராஷ்டிரா, கோதாவரி. அடுத்து அதிகமா கேட்டது ஒடிசால இருக்கிற கட்டக். கட்டக் ஒடிசா. கட்டக் ஒடிசா மகாநதி. கட்டக் ஒடிசா மகாநதி. மதுரை, வைகை இதெல்லாம் நமக்கு தெரியும். திருநெல்வேலி, தாமிரபரணி. கோயம்புத்தூர், நொய்யல். ஹைதராபாத் தெலுங்கானாவுடைய கேபிட்டல் சிட்டி. மூசி ரிவர். அடுத்து அலகாபாத். யூபியில் உத்தரப்பிரதேஷ். இது வந்து பார்த்தோன்னா அலகாபாத் 3 நதிகள் சந்திக்கும் இடத்துல இருக்கு. முச்சந்திப்புன்னு சொல்லுவாங்க. கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கங்கா, கங்கை நதி, யமுனை நதி மற்றும் மறைந்த சரஸ்வதி நதி. வேனிஷ்டு ரிவர். புராண காலத்துல பூமி கீழே மறைஞ்சிருச்சுன்னு சொல்ற இந்த சரஸ்வதி நதி. இந்த 3 நதிகள் சந்திக்கும் இடத்துல நம்மளுக்கு வந்து அலகாபாத் இருக்கு. அடுத்து அயோத்தி. சராயு நதி கங்கை நதியோடைய ஒரு துணையாறு. லக்னோ கோமதி நதி.
ஓகேவா? லக்னோ கோமதி நதி, கங்கையோடைய துணையாறு. அடுத்து நம்மளுக்குலாம் தெரிஞ்சது ஆக்ரா, யமுனா. வாரணாசி, கங்கா. அப்புறம் ரிஷிகேஷ், உத்தரகாண்ட்ல இருக்குல்ல ரிஷிகேஷ். ஹரித்வார், ரிஷிகேஷ், ஹரித்வார் இது ரெண்டுமே கங்கா, உத்தரகாண்ட்ல புனித யாத்திரை தலன்னு சொல்றேன். அடுத்து லாஸ்டா ஸ்ரீநகர், ஜீலம், கொல்கத்தா, ஹூக்ளி. எக்ஸாம்ல இதெல்லாம் வந்தது. கிளியருங்களா? ஓகேங்க. ஸோ டாபிக் முடிச்சு டைம் இருந்ததுனால நம்ம இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சாயில், மினரல் ரிசோர்சஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். சாயில்னா என்ன, எத்தனை டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்கு, அந்த கண்டென்ட்ல நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? மேம் இந்த மாதிரி டாபிக் முடிச்சது, இந்த டாபிக்ல இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ஷுவருங்க. ஏன்னா டாபிக் முடிக்கவே கரெக்டா இருக்குன்றதுனால அதெல்லாம் பாக்குறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் முடிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு 1/2 hour 15 minutes டைம் இருந்தா இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட இது. ஆனா அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தோன்னா டாபிக் முடிஞ்சோடனே டேம்லாம் தரேன் நான் உங்களுக்கு. ஓகே மேம். ஓகேங்க. வேற யாருக்காவது? ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. எல்லாமே புக்கு பாயிண்ட் தான். நீங்க கவனிக்கிறது வந்து எதுக்காகனா மறுபடியும் புக்கை பார்க்கும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு படிக்கிறது. ஓகேவா? ஓகேங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து மினரல்ஸ், சாயில்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.